இந்த 2026ஆம் ஆண்டுல எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் கவனமா இருக்கணும் சார்? அதாவது எந்தெந்த ராசி கவனமாக இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க. என்ன சார் கையில் 12 ராசியுமே எடுத்து வச்சிருக்கீங்க? இதில் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கு ஒவ்வொரு விஷயத்தில் கவனமாக இருந்தாகணும். இல்லைன்னா கரணம் தப்பினால் மரணம் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய பாதகம் கொடுத்துரும். அதே அது ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி அது பிடிக்க 30 வருடம் ஆயிரும். அப்போ ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி சாதிக்க வேண்டிய ராசியும் உண்டு, இதெல்லாம் போயிடாதீங்கன்னு சொல்ல வேண்டிய ராசிக்கு அப்போ 12 ராசி எடுத்தாங்க ஆகணும். ரைட், முதல்ல நான் பேச போகிறது மேச ராசி. இந்த ராசிக்காரங்க முதல்ல தெளிவாக கவனமாக இருக்க வேண்டியது, திருமண வாய்ப்பை தவற விட்டீங்க, அது ஜூனுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எப்போ திருமணம், முதிர் கன்னியாயிருவனோ முதிர் கண்ணனாயிருவனோங்கிற அளவுக்கு ஆகி போயிடும். அப்போ திருமண வாய்ப்பை கவனமாக பயன்படுத்த வேண்டிய ராசி. இந்த ராசி என்ன பண்ண, திருமணம் சம்மந்தப்பட்டதில் ஓவர் ஈகோ பார்க்குறதா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், அங்கே தான் பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது இவங்க ஹெல்த் விஷயத்தில் இந்த மேசராசி என்ன பண்ணிடுறனா கண்டுக்காம விட்டதாக இருக்கும். வண்டி வாகன பயணத்தில் கண்டுக்காம விட்டது, இதெல்லாம் இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வண்டி வாகனங்கள், திருமணம் சம்மந்தப்பட்டதில் தவற விட்டக்கூடாது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்கிடலாமா, போய் வீணாக மாட்டிக்குவீங்க. இந்த ஜாபுக்காக நிறைய பேர் பணம் கொடுத்து லாக்கான ராசி தான் இருக்குது, கவனம். அடுத்து நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி எதில் கவனமாக இருக்குன்னா, வண்டி வாகனம் வீடு அதெல்லாம் டாக்குமெண்ட்டை 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ணுங்கள். வந்துட்டு வந்ததில் நிறைய பேர் சார் சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து, டாக்குமெண்ட் மாட்டிக்கிச்சு, பணம் இருந்து நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு வந்து நிற்கிற ஜாதகமாக இருக்குது. இதில் ஒரு விஷயம், பூர்வீக சம்மந்தப்பட்டதில் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, குறிப்பாக பெண்கள்லாம் தவிக்கிறாங்க. நாங்களும் எங்கள் அப்பாவுக்கு தான் பிறந்தோம், எங்களுக்கு சொத்து இல்லையா, நாங்கள் நகையும் அவ்வளோ வாங்கலை, அப்போ எங்களுக்கு எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு தவிச்சிட்ருக்காங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்டதில் வாய்ப்பை தவற விட வேண்டாம். டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக 10க்குரியவர் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழிலில் ஒரு மிகப்பெரிய யோகம், அது விபரீத ராஜயோகம் மாதிரி ஒரு ரோகம் வருங்க. அந்த டைமில் பார்த்து நல்லா தான் இருக்குது போதும் அப்படின்னு மட்டும் இருந்துடாதீங்க, நிச்சயமாக மாட்டிக்குவீங்க. வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம். அடுத்து இந்த மிதுன ராசி, ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமணம், குழந்தை பிறப்பு, இந்த ராசிக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னால் அப்போலாம் உடஞ்சி போய் வாழ்க்கை உடஞ்சி போயிருங்க. நிச்சயமாக திருமண விஷயத்தை தவற விட்டுறாதீங்க. குழந்தை பிறப்புக்கு சம்மந்தப்பட்டதில் வாய்ப்பை பார்த்துக்கங்க. உயர்கல்வி கற்கணும் அப்படின்னு நினச்சா இதுக்கப்புறம். இதே ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு, தொழில் சம்மந்தப்பட்ட கவனம் செலுத்தணும். இந்த ராசி இதில் கவனம் செலுத்துனீங்க, ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தால் நிச்சயமாக இருக்கும். மல்டி டாஸ்கிங் பண்ணுற ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்தை சந்திக்காதீங்க. உங்களுக்கு எது வரும், மற்றது வேண்டாம். அதில் குறிப்பாக சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்க, அதில் பெண்கள் குறிப்பாக சினிமா இதில் சீரியலாக படமாக இல்லை ஆங்கரிங்காக, இந்த மாதிரி பல பேர் தவிச்சிட்ருக்கீங்க. அது மாதிரி இந்த ராசிக்காரங்க தெளிவான முடிவை எடுத்து ஆகணும். அடுத்து கடகராசி, இங்கேயே இருந்துடலாமா, இல்லை துபாய் போயிடலாமா, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்துடலாமா. நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வரக்கூடிய அம்சங்கள் நிறைய பேர் காத்துட்ருக்கீங்க. அதை பார்த்து கவனமாக முடிவெடுக்கணும். குறிப்பாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணுறவங்க இந்த ராசிக்காரங்க தான், கவர்மெண்ட் ஜாப் பண்ணலாமா, கிடைக்குமா இல்லையா, நிச்சயமாக அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். சிம்ம ராசி, இந்த ராசிக்கு எது சொன்னாலும் பொருந்தும். நல்லது சொன்னால் இருக்கிற மாதிரி இருக்குது, கெட்டது சொன்னால் அத்தனையும் இருக்கிற மாதிரி. குடும்ப உறவுகளில் கவனம், பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனம். 8ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் இவருக்கு என்ன பண்ண போனால் படிக்கிற லேர்னிங்கை கொடுக்குறார். குறிப்பாக விவசாயம் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்கள ரொம்ப கவனமாக இருங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சண்டைகள் வர செய்யும், பொறுமை காக்கவும். விவாகரத்து வரைக்கும் நிறைய பேர் கேட்டதில் இந்த ராசியாக இருக்குது, பொறுமை முக்கியம். கன்னி ராசி, நாங்களாம் வாழ்கிறோம் தான் உலகத்துக்கு, எப்போ தான் எங்களுக்கு இருக்குது. கடன் சம்மந்தப்பட்டதில் மாட்டினது, சொத்துக்களை விற்றது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் கிடைக்கிற அமைப்பு வருதுங்க. அப்போ என்ன பண்ணணும், பணம் பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை சரியான பயன்படுத்திக்கணும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கணும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். இந்த வேலை வேணாம், அடுத்தது பார்க்குறேன். அந்த குறிப்பாக இந்த ராசி எதில் மாட்டோம்னா, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையை ட்ரை பண்ணி அந்த வேலையை மிஸ் ஆயிரும். அப்போ வேலையை பிடித்தப்படும் தான் வேலையை விட வேண்டும். அடுத்த துலாம் ராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ராசிக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, லாபங்களில் அதிக கவனம் செலுத்தணும். இவங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் போட்டி பொறாமைகளை கொடுத்து கொண்டே இருக்கார். கவனம் செலுத்தி கரெக்டான வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். 10ல் குரு ஒரு பதவி மாற்றம் உண்டு, அதை தவற விட்டுற வேண்டாம். விருச்சிக ராசி, இந்த ராசிக்கு எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். குறிப்பாக சொத்து சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருங்க. தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து குருபலம் பார்க்குற வரைக்கும் பொறுமை காக்க வேண்டிய ராசியாக உண்டு. அப்போ கவனம். ஜூனுக்கு மேலே உங்களுக்கு எல்லாம் சுபமாக உண்டு. தனுசு, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஜூனுக்கு பின்னாடி போகிறாருங்க. சேமிப்பு முக்கியம், விரைய செலவு வேண்டாம், பணத்தை சேமிக்க பாருங்கள். மருத்துவ சம்மந்தப்பட்ட செலவுகளில் கவனம் செலுத்துங்க. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாம் இருந்தால் தயவுசெய்து பார்த்து பண்ணிக்கங்க. இந்த ராசிக்கு தாயின் உடல்நிலையில், தாய் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்ட தொந்தரவில் வர வாய்ப்புண்டு, கவனம். மகரம், இந்த ராசிக்கு
திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு ஜூனுக்கு பின்ங்க, அதுக்கு முன்னாடி திருமண பேச்சுவார்த்தை பேசி இருக்குமா இல்லையான்னு குழப்படி இருக்கும். ஒன்றும் வருத்த வேண்டாம், திருமண வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தவற விட்டுற வேண்டாம். இந்த ராசிக்கு வேலையில் தான் இந்த ராசி என்ன பண்ணுன்னா, வேலை இருக்கா இல்லையா, அப்புறம் பார்த்துக்கலாமா, அப்புறம் போகலாமான்னு தவற விட்டுறாதீங்க, கவனம். கமிஷன் வகையில் வருமானம், புரோக்கரேஜ், இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கும்பராசி இடமாற்றம் பண்ணலாமா வேண்டாமா, ஏமாந்துருவோமான்னு ஒரு இது இருக்கும். கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பணம் வருகிறது, சொத்து வாங்குகிற அம்சம் இருக்குது. சரியான இடமாக வாங்கணும். இப்போ பார்க்கும்போது நல்லாயிருக்கும், வாங்கினதுக்கப்புறம் ஐயோ தப்பான இடத்த வாங்கிட்டோமோன்னு பதற ராசியும் இதாக தான் இருக்குது. அப்போ கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. மீனராசிக்கு குருபலம் கிடைக்கும் ஜூனுக்கு பின். ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் எழுந்துச்சு வருவீங்க. பட்ட கஷ்டமெல்லாம் போகுது, இதுக்கு மேலே என்னத்தை படுறது இருக்குது, எல்லாமே பட்டாச்சு. ஆனால் இந்த நேரத்தில் வேலைவாய்ப்பு அதில் கவனமாக இருங்க. உடல் சம்மந்தப்பட்ட உபாதைகள், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் கேர்லெஸ்ஸாக மட்டும் இருந்துடாதீங்க. சொத்து சம்மந்தப்பட்ட யாருக்கா பவர் கொடுக்குறேன், செக்லிஃப் கொடுத்து மாட்டிக்கிற ராசியாக இருக்குது, இதில் கவனமாக இருங்க. ரொம்பவே சிறப்பாக இந்த 2026ஆம் ஆண்டில் எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த செக்மெண்ட்டை பார்த்தோம். இந்த செக்மெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஜோதிட ரீதியான ஆன்மீக ரீதியான பதிவுகளை பார்க்கறதுக்காக நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.